ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற 16 வயசு சிறுவனை பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான் ஒரு காவல்துறை அதிகாரி. கேட்கவே கேவலமா இருக்கு. இந்த ஒரு கொடுமையான சம்பவத்தை தெளிவா சொல்றேன். கன்னியாகுமரியில இருந்து ஒரு ஃபேமிலி வந்து சென்னைக்கு வராங்க. வந்துட்டு அந்த சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் சென்னையில அவங்க பையன் அந்த 11ஆம் வகுப்பு படிக்கிற அந்த சிறுவன் இருக்கான்ல, அவன் 2 நாள் இருந்துட்டு வரட்டும்ட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. சோ அந்த சிறுவன் அவரோட உறவினர் வீட்டுல தங்கி இருக்கேன். அந்த உறவினர் என்ன பண்றாப்ல, கடந்த மே 27ஆம் தேதி அன்னைக்கு நைட் அவரும் அவரோட நண்பர் வடபழனி தலைமை காவலர் வேலப்பன் அப்படின்றவரும் சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுல உட்கார்ந்து 2 பேரும் நல்லா தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த உறவினர் வந்து தூங்கி இருக்காப்ல. அப்புறம் அந்த தலைமை காவலர் இந்த வேலப்பன் அப்படின்ற ஆள் என்ன பண்ணிருக்காரு, அந்த சிறுவன் இருந்த அறைக்கு போய் அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து அந்த பையனோட கையை நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு அந்த பையனோட வாயில வந்து மதுவை கட்டாயப்படுத்தி ஊத்திருக்கான். அந்த அதை பண்ணதோட மட்டும் இல்லாம அந்த பையனை பாலியல் துன்புறுத்தல் பண்ணிருக்கேன். அந்த ஆள் கேவலம். அந்த ஆள் போதையில இருந்தனாலயோ என்னமோ அந்த பையன் வந்து அந்த ஆளை தள்ளி விட்டு ரிமோட் எடுத்து மூஞ்சிலே அடிச்சுட்டு பக்கத்துல இருந்த காவல் நிலையத்துக்கு ஓடி இருந்திருக்கான். கதவை வெளிப்பக்கமா பூட்டிட்டு அந்த பையன் போனது அருகில் இருந்த அசோக் நகர் R3 காவல் நிலையம். அந்த பையன் தனக்கு நடந்த சொன்ன உடனே அங்க இருந்த போலீஸ்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. அங்க இருந்த எஸ்ஐ அந்த பையன்ட வாக்குமூலத்தை எடுத்து வாங்கிக்கிறாப்ல. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வராப்ல, ரோந்துக்கு போன இன்ஸ்பெக்டர் வந்துடுறாப்ல. காலையில 4 மணிக்கு அந்த பையனோட விசாரணை நடந்திருக்கு. அந்த பையன் கொடுத்த வாக்குமூலத்துல நல்லா தெரிய வந்திருக்கு, அந்த மது போதையிலையும் காம வெறியிலையும் பையனை இந்த மாதிரியான ஒரு கொடுமை பண்ணிருக்கேன் அப்படின்னு. உடனடியா அந்த தலைமை காவலர் வேலப்பனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த ஆளை சிறையில் அடைச்சிருக்காங்க. இன்னமும் அந்த தலைமை காவலர் வேலப்பன்ட்ட வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி யாராச்சும் சின்ன பசங்களையோ இல்ல கைதிகளையோ இந்த மாதிரி இந்த ஆளு பாலியல் வன்முறை பண்ணிருக்காரா அப்படின்றத விசாரிச்சுட்டு இருக்கு. எவ்வளவு கொடூரம் இது. அதாவது அந்த ஆள தலைமை காவலர்ன்ற வார்த்தையை அந்த ஆள சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த மாதிரி ஆளுகிட்ட இருந்தே காவ காக்கணும். அந்த ஆளு காவலர்னா எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, மனுஷங்களாடா நீங்களா?